தகவல் மீடியா வழங்கும் யாவரும் நலம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாரம் தவறாம நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்தடையும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே யாவரும் நலம் அப்படிங்கிற நம்ம பகுதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு யாவரும் நலம் பகுதியில நாம பார்க்க போற டாபிக் கண்ணுக்கு தெரியாம ஆனா மிகப்பெரிய அச்சுறுத்தலா வளர்ந்து நிக்கிற ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். அதுதாங்க குட் பேரண்டிங். ஒரு குழந்தை பெத்த உடனேயே பக்கத்து வீட்டு ஆன்டில ஆரம்பிச்சு சோசியல் மீடியா வரைக்கும் உங்க குழந்தை சரியா வளரணுமா அப்படின்னா இத இப்படி பண்ணுங்க அத அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி பேரண்ட்ஸ உச்சபட்ச பிரஷருக்கு தள்ளுறாங்க. உண்மையிலேயே ஒரு குழந்தைய வளர்க்கறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா? ஏன் இதுல இவ்ளோ காம்ப்ளிகேஷன்ஸ்? ஏன்னா குழந்தைகள் யாரும் எதுவும் சொல்லி கொடுக்காமலேயே பெத்தவங்களை பார்த்தே சில விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க. பிள்ளைங்க எப்பவுமே தன்னோட வீட்டை உன்னிப்பா கவனிப்பாங்க. அப்படி அவங்க முக்கியமா கவனிக்கிற 7 விஷயங்கள் என்னென்ன? ஒரு குழந்தை நல்ல குழந்தையா, அதாவது பெர்ஃபெக்ட் கிட்டா வளர்றதுக்கு வீட்ல என்னென்ன நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இவ்ளோலாம் எல்லாரும் ஹைப் கொடுக்கற அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. முதல்ல நம்ம வீடு எப்படி இயங்குது, மத்தவங்க கிட்ட நம்ம அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு குழந்தை கண்டிப்பா கவனிக்கும். தன்னோட அம்மா யார்கிட்டயாவது ரொம்ப பாசமா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட யாரும் சொல்லாமலே அந்த குழந்தைக்கு பாசம் வரும். அதுவே யார பத்தியாச்சும் குறைப்பட்டுக்கிட்டே இருந்தா அவங்க மேல இயல்பாவே அந்த குழந்தைக்கும் வெறுப்பு வரும். மத்தவங்க கிட்ட நம்ம பேசுற வார்த்தை, அவங்கள நடத்துற முறை, நம்மளை விட வயசானவங்கள பாக்குற விதம், நமக்கு கீழே வேலை பாக்குறவங்க கிட்ட நம்மளோட அணுகுமுறை, இப்படி எல்லாத்தையுமே ஒரு குழந்தை கவனிக்கும். எல்லாரையும் சமமா நினைச்சு அன்பு பாசம் மரியாதை தர்ற பண்பான குழந்தையா நம்ம குழந்தை வளரணும்னா நம்மளுடைய செயல்களும் குழந்தைங்க முன்னாடி அதே மாதிரி இருக்கணும். அடுத்ததா மன அழுத்தத்தை கையாளும் முறை. ரொம்ப பிரஷர்ல கோவமா இருக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத குழந்தை கவனிக்கும். அதீதமா கோவப்பட்டு கத்தவோ, பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறதோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்றதோ, ஸ்மோக் பண்றதோ குழந்தை முன்னாடி செஞ்சா இதே அணுகுமுறைய குழந்தைகள் தனக்குள்ளேயே விதைச்சுக்கும். அதே போல நடந்துக்குவாங்க. இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு கேடுதான். அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் நிதானமாகி இப்படி பிரச்சனைகள் இருக்கு, இதுக்காக தான் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன், சீக்கிரம் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி பேசி பார்க்கலாம். நம்மெல்லாம் நினைக்கிறத விட அவங்களுக்கு நல்லாவே புரிதல் உண்டு. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கறத கண்டிப்பா பிள்ளைகள் கவனிப்பாங்க. கடமைக்கேன வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு மத்த நேரம் எல்லாம் டிவி மொபைல்னு கேட்ஜெட்ஸ்குள்ளேயே முங்கி இருந்தா குழந்தைகளும் அதையே தான் பண்ணுவாங்க. சோ ஃபேமிலி டைம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா கொண்டு வந்து அவங்களோட சிரிச்சு விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்க சந்தோஷமா ஆரோக்கியமா வளர சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்ததா 6ல வளையாதது 50ல வளையாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? நம்ம குழந்தையோட எதிர்கால உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணுமோ அதை இப்பவே வீட்டுல நடைமுறைப்படுத்தணும். எது நல்லது, எது கெட்டது, எது சாப்பிடலாம், எது சாப்பிடவே கூடாது, இப்படி இயல்பாகவே வகை பிரிக்க கத்துக்கிட்டா அதுவே அவங்க இயல்பான உணவு முறையாவே ஆகிடும். அதே போலதான் நடைப்பயிற்சி, சைக்கிளிங், ஸ்விம்மிங், மெடிடேஷன் மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்ம கடைபிடிக்கிறத பார்த்து குழந்தைகளும் கத்துக்குவாங்க. கடைசியா வீட்டு நிர்வாகம். வீட்டையும் வீட்டு நிர்வாகத்தையும் பெத்தவங்க எப்படி நடத்துறாங்கன்னு குழந்தைகள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப அலட்சியமா இருக்கிறது, நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுறது, ரொம்ப கஞ்சமா இருக்கிறது, இல்ல ரொம்ப ஊதாரித்தனமா நடந்துக்கிறது எல்லாமே குழந்தைகளோட நடத்தையில பிரதிபலிக்கும். சின்ன சின்ன வேலைகள் சொல்லி அவங்களையும் குடும்ப பொறுப்புல ஈடுபடுத்தலாம். குடும்ப சூழ்நிலை, நிதிநிலை புரிஞ்சு ஒரு குழந்தை வளரணும்னா அவங்க முன்னாடியே வீட்டு நிர்வாகத்தை பத்தி பேசி புரிய வைக்கலாம். நம்மளோட குழந்தைகள் நம்மளுடைய நகல் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு பொறுப்போட நடந்துக்கிட்டாலே நம்ம குட் பேரண்டிங்ல மாஸ்டர்ஸ் ஆயிடலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட அடுத்த யாவரும் நலம் பகுதியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.